ஹாய் காய்ஸ், நான் ட்ரெஸ்ஸு தான் வேறு மாதிரி இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம கரேனா பையன் இருக்கான்ல, அவன் வந்து 9th anniversary ஃப்ரீயாக கொடுத்தா. இன்றைக்கி வந்து கிராஃப்ட் லேண்டில் வந்து புதுசாக அந்த அப்டேட்டில் வந்து ஒன்று வந்திருக்கு. அதை தான் வந்து இன்றைக்கி ஆடி பார்க்க போகிறோம். மரகணம் சேனலை வச்சு சாப்பிட முடிச்சு இங்கே தான் நம்ம ஆடி பார்க்க போகிறோம். ஓகே, நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ ஆட் பண்ணிப்பேன். நல்லா இருந்தால் மறக்காமல் பெஸ்ட் இன்ட்ரோன்னு கமெண்ட்டில் போட்டு விட்ருங்க. இப்போ ஆடியோ வந்து இப்போ வந்து என்னோடய வாய்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் வாய்ஸை. எனக்கு வந்து வாய்ஸ் ஓவர் பண்ண தெரியாது அப்போலாம். இப்போ வந்து கொஞ்சம் கற்றுருக்கேன். இன்னும் கொஞ்சம் வந்து நான் வாய்ஸை வந்து இது பண்ணிட்டு பண்ணுறேன். இந்த 2 கன் தாங்க இந்த மேட்ச்சில் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து இது பண்ண முடியும். என்னடா 0ல் இருக்கேன்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மொத்தமாக 60 வரணும் மேலே. யார் ஜெயிக்கிறா, நம்ம சூப்பராக இந்த மேட்ச் நம்ம டீம் வந்து சூப்பராக நான் வந்து நம்ம டீமில் 3 பேரா நம்ம டீம் சூப்பராகனா நம்ம வந்து இப்போ அவுட் ஆனால் திரும்ப ஸ்பான் ஆகிடுவோம். நம்ம டீம் சூப்பராகனா நம்மளுக்கு வந்து நிறையா இது வரும் மேலே. இப்போ நாம் தான் லீடில் இருக்கோம். இருங்க, ஐயோ போட்டுட்டாங்கயா. நான் வந்து 2-3 செகண்டு தாண்டா இருக்கும் இந்த கேமில். ஸோ ஓகே, இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் காமிச்சிட்டு சூப்பர் ட்ரெஸ்ன்ட்டு போட்டு விடுங்க. சரி ஓகே. டேய் என்னடா. சரி ஓகே இருங்க. பாம்பா பக்கத்து சேர்த்து போயிட்டான். ஊருக்குள்ளே ஒரு சொட்டானை சேர்த்து போச்சு. அந்த இது ப்ளஸ் மாதிரி வருது பார்த்தீங்களா, அது வந்து ஹெல்த்து. நம்மளுக்கு ஹெல்த்து கம்மியாக இருந்துச்சுன்னா ஒருத்தர் சுட்டுட்டோன்னு வச்சுக்கிங்களேன். இல்லை நம்மளோட டீம்மேட்டை கூட சுட்டானுன்னு வச்சுக்கிங்களேன், இனிமே அந்த மாதிரி வரும். அதை போய் பிடிச்சோன்னா நம்மளுக்கு ஹெல்த் ஆகிடும். இருங்க, இப்போ நான் போய் செத்து கிடப்பான். நான் போய் இப்போ வந்து எதாவது எடுத்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் பைத்தியக்காரா அடி செத்துப்போ. ஹெல்த்து இப்போ நான் எடுத்துட்டேன்னா இப்போ வந்து எனக்கு ஹெல்த்து ஃபுல் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இதுதான் வந்து நம்ம ஹெல்த்து ஏற்றணும். மெடிக்கெட் தான் கொடுக்க மாட்டாங்க, க்ளோவாக கொடுக்க மாட்டாங்க. இந்த ரன்னிங் பூஸ்ட்டு அதெல்லாம் இருக்கும். நன்றி என் கூட சேர்ந்துக்கிறதுக்கு. அது எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நம்மகிட்ட வந்து ஹெல்த் இருக்குது. நம்மகிட்ட இருக்குது, அதுக்கிட்ட இருக்காமல் இருக்க போது எங்கேயாது. அதனால்தான் வந்து நான் சொல்கிறேன். ஓகே, டப்புன்னு போட்டானுக்கு எப்படா. ஸோ நம்ம கீழ் வழியாக போய் அவனா இருக்கானா, எவனா கிட்ட வந்தால் போட்டு சுட்டுடலாம். நான் இங்கே இருக்கான் அவனா போய் என்கிட்ட ஏதோ இங்கே இப்போ காலை விட பறக்க விட்டு விடுது. ஸோ நம்ம வந்து ஃபேஸ் கேம் பண்ணலான்னு இருக்கோம். வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து ஃபேஸ் கேம் வேணா பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். ஃபேஸ் கேம் பண்ண மறக்காமல் அதுக்கு வந்து ஃபேஸ் கேம் கமெண்ட்டில் வந்து ஃபேஸ் கேம்னு போடுங்க. ஃபேஸ் கேம் போடலாமா வேணாமா நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து ஃபேஸ் கேம் போடுறேன். எப்படி என்னோடய இன்ட்ரோ தான் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும் மறக்காமல். இந்த வீடியோவுக்கு ஒரு 50 லைக் இல்லைங்க, ஒரு 16 லைக் வந்தால் நான் வந்து போடுறேன். ஓகே, நான் ரீசெண்டாக வந்து டே ஆஃப்டர் டுமாரோன்னு நினைக்கிறேன். ஸோ முந்தானத்துன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு முந்தானத்து தான். முந்தானத்து போட்ட ஒரு ஷார்ட்ஸுக்கு வந்து டப்புன்னு 6 மணி நேரத்தில் 122 வியூஸ் போயிடுச்சு. அப்படின்னு தெரில. அதில் வேறு அதுக்கு 2 லைக் வந்துருந்துச்சு. யாருன்னா எனக்கு தெரில, என் ரிலேட்டிவாக யாராவது ஃப்ரெண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படி வந்து அவ்வளோ வியூஸ் போயிருக்கும். நான் கூட வந்து அவ்வளோ நேரம் தான் பார்க்க மாட்டேன் வீடியோவை. அவ்வளோ தாட்டி தான் பார்க்க மாட்டேன். ஆனால் வந்து எப்படின்னு எனக்கே தெரியல. 3 நிமிஷம் நான் கூட வந்து அந்தளவு தான் பார்க்க மாட்டேன் வீடியோ. அதுக்கப்புறம் வந்து நைட்டு 10 மணிக்கு வந்து பார்க்குறேன் 500 வியூஸ் போயிடுச்சு. காலைல இப்போ ஏஞ்சி பார்க்குறேன் அந்த வீடியோவை, காலைல வந்து பார்த்தா வந்து 700 வியூஸ் போயிடுச்சு. எப்படின்னே தெரில. 16 லைக் ஊந்துடுச்சு. இப்போ வந்து இந்த வீடியோவுக்கு 16 லைக் ஊந்துதுன்னா நான் வந்து உங்களுக்கு போடுறேன். 16 லைக் ஊந்துதுன்னா 16 வியூஸு கூட போகணும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவை பார்ப்போம் எவ்வளோ போகுது. ஓகே, எப்படிமா போனோம் அப்படியே அங்கே ஒரு ஸ்மோக் பாம்பை தூக்கி போட்டு அங்கே ஒரு ஸ்மோக் பாம்பை தூக்கி போட்டுருணும். ஒரு பாம் அப்படியே உள்ளே தூக்கி போட்டுட்டு அப்படியே மாசாக போய் உள்ளே போய் பட்டார் பட்டர்னு சுட வேண்டியது. இப்போ பக்கத்துலேயே ஓடிக்குதுடா பாம்பு. யாரா அவன் அழகா கேரக்டரு மாட்டினடா முடிஞ்சு. ஓகே, அங்கே ஒரு ஓடிக்கிட்டு இருக்கிறா பாருங்க. இருங்க சூற விட எங்கடா வருது போடி. என்கிட்ட ஹெல்த் இல்லடா. நான் வாட்டு இங்கே உட்காந்துக்கிறேன். ஆனால் என்கிட்ட நான் போட்டுடுறேன். இல்லை முன்னாடி போகிறேன். ஆனால் வந்தானா நான் டப்புன்னு போய் அடிச்சிடுறேன். என் பேக்கில் யாராக இருக்கிற மாதிரி இருக்கே, என்ன போய் பார்ப்போம். நீ ஏன்டா கூட வந்துட்டு இருக்கிற பைத்தியக்காரா. எனக்கு எழுத்துறா
பைத்தியக்காரன் எடுத்துட்டானே. ஐயோ இந்த தான் பத்தாது இந்த இதில். சரி ஓகே இருங்க, நம்ம தான் நீரில் இருக்கோம் பார்த்துக்கலாம். அவனுக்கு 28 தான், நம்ம 34. ஓகே ஓ எழுத்து போடு 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 போடுறதுக்கு எடுத்துடு. ஓகே எடுத்தாச்சு. கிடச்சிருச்சு. என்னோட ஃபேஸ் கேம் மட்டும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு காமெடியாக இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கிங்க. ஏன்னா வந்து ஐயோ சரி விடுங்க, அப்புறமா சொல்கிறேன். ஐயோ என்னடா இது. சரி ஓகே, நான் வந்து ஃப்ரீ ஃபயர் எதில் ஆடுறேன், நீ பிசியில் ஆடுறியா எதில் ஆடுறேன்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க நிறைய பேர். நான் வந்து மொபைலில் தான் ஆடுறேன். ஏன்னா வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து மொபைல் ஆனால் கொஞ்சம் விளாட்றது ஈஸியாக இருக்கும். லேப்டாப்பில் வந்து ஃப்ரீ ஃபயர் தான் வந்து வேகமாக வந்து மூவ் பண்ணுறதுக்காக தான் ரொம்ப கஷ்டம். வேகமாக நம்ம மூவ் ஆகுறதுக்காக தான் ரொம்பவே கஷ்டம். ஏய் கிரெனேடு 2 நீ யாரா ஏன் மேலே யாரா போடுறது. இருறா நான் ஒரு கிரெனேட் போடுறாங்க. எவனா சொல்லிட்டேன் நான் செத்து போகும். ஓகே இங்கே ஒரு இதுவை போட்டு போட வேண்டியதுதான். டாய் எவன்டா அவன். ஐயோ அவங்க ஸ்ட்ரைட்டாக ஒருத்தர் போகிறத நினைக்கிறான். திடீர் மேலே யாரா அளவுக்கு அங்கே உதிக்கிட்டு இருக்கிறான். உனக்கு உண்டாமா அப்படின்னு குதிக்கிறான் லூசு மாதிரி. ஸோ ஏடே போடு அந்த ஆள். யாரா தானே இருக்கா இது வரான். திடீர் பூஸ்ட் போட்டால் தப்பிச்சிடுவியா நீ. போய்டுவா முடிஞ்சு. நம்ம டீம் கேரக்டரும் அந்த டீம் கேரக்டரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நான் திடீர்னு நம்ம டீம் கேரக்டர் வந்தால் எனிமி நினச்சிக்கிறேன். ஐயோ எழுத்துலையே நாங்கள் அப்படியே இங்கே சுப்பு ஜமா மாதிரி சுப்பு ஜமா போட்டு உட்காந்துறடாப்போ. அங்கே ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கிறான், அங்கே மாட்டான். இருங்க எங்கடா போயிட்டு இருக்கிற. இருடா வரேன்டா. ஒரு வேலை வந்துட்டான் பாருங்க. வாடா டேய் டேய். ஏய் ரொனால்டோ ஏய் இதான் போடாதீங்கடா, காசு கொடுத்து இதை வாங்குவீங்க, காசு கொடுத்து இதை வாங்கிப்பீங்க நீங்கள். நான் தான் ஃப்ரீ டு ப்ளே தான். நான் ஒரு கன் ஸ்கின் கூட வச்சுருக்க மாட்டேன், நீங்கள் பார்ப்பீங்க. ஃப்ரீயாக கொடுக்குற கன் ஸ்கின் மட்டும் தான் நான் வச்சுருப்பேனே. நிறைய பேர் வந்து டாப் அப் பண்ணி நிறையா வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். நான் அப்புறமா இதான் வீடியோவில் சொல்கிறேன். நான் பழைய சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகி போச்சு. நான் போடுறேன் ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுத்து போடுறேன். ஸ்டோரி சொல்லவான்னு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸ்டோரி சொல்லவா, இல்லை கேமை பற்றியா பேசலாமா, இல்லை ஏதாவது மூவியை பற்றி பேசலாமா, இல்லை ஏதாவது காமெடி வீடியோ போடலாமா, நீங்களே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டே என்னடா பண்ணிட்டு வாடாதே. ஓகே டாய் டே யாரான் ஆதி எழுத்த குறைச்சிட்டான். பைத்தியக்கார டேய் மாட்டான்டா. இப்போ நான் இப்போ எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்கிறேன்ல, நான் இப்போ அடித்தேன்ல கைஸ். அவனுங்க அந்த வீடியோவை பார்த்தானுங்கன்னா என்ன நினைப்பானுங்க. சரி விடுங்க, அவன் பார்க்கதான் மாட்டானுங்க, படக்கன்ஸ் தான் இருப்பானுங்கலாம். டாய் மல்டிப்ளேயர் ஆடலாமான்னு சொல்லுங்கள். நான் வந்து யாருக்கூட விளையாண்டு போடுறேன், பார்ப்போம். யாராவது வீடியோ எடுக்க வருவாங்க, பார்ப்போம். ஒரு காலைல கூட வந்து ஒரு 1-2 வடக்கன் என்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் கேட்டாங்க. காலைல கூட நான் விக்ட்ரி நம்புழுது. ஓகே இந்த கிராஃப்ட் லேண்ட் வந்து எப்படி விளாட்றதுன்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். இந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கும். நம்ம தான் வருவது, அவனுக்கு போயிட்டு கம்மி. நாம தான் வருது. நான் தானே டேய். சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்ருங்க. பா